பாஞ்சராத்திர ஆகம சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமியை தெரியாதவா இருக்க முடியாது. பொதுவாக ஆகமங்களை தெரிஞ்சவா இருப்பா. ஆகமங்கள் படி ஒரு கால் கும்பாபிஷேகமான சம்பிரோக்ஷணம் வரைக்கும் நடத்தி கொடுப்பா. எல்லா வைபவங்களும் செஞ்சு கொடுப்பாளே தவிர அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொன்னால் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறத ஆகமத்து மூலமாக நிரூபணம் பண்ணி நமக்கு உபன்யாசம் பண்ண போகிறார். சுவாமியுடைய உபன்யாசங்களை நம்ம பல விதமாக டிவியில் உள்பட கேட்டு அனுபவிச்சிருப்போம் பூர்வவே. அதுவும் நமக்கு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பூஷணமாக எழுந்தொழிக்கக்கூடியவர் சுவாமி. பாஞ்சராத்திர ஆகம வித்வான். பாஞ்சராத்திரம் அப்படிங்கிறது 5 ராத்திரி பொழுதுகளில் எம்பெருமான ஆராதனம் பண்ண வேண்டிய முறைகளை எம்பெருமானே காட்டி கொடுத்தான். ஸ்வயம் பக்தா நாராயணஹா அப்படின்னு சொல்லும்படிக்கு அப்பேற்பட்டதான அந்த ஆகமத்துக்கு இன்னைக்கு பிரகாண்ட வித்வான்களே ரொம்ப குறைச்சல். அதில் இவர் சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய, அதுவும் தேரெழுந்தூர், அதுவும் ஆமருவியப்பனை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய பரம்பரா அர்ச்சகராக இருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீராம பட்டாச்சாரியார். அவர் ஆகம வித்வான் சிம்மம். அவர் இப்போ ஆகமத்திலேருந்து சொல்லக்கூடியதான பரதத்துவம் விஷ்ணு பரத்வத்தை பேச போறார். நமக்கு பாக்கியம். சுவாமி ஆரம்பிக்க. ஸ்ரீபாஞ்சராத்ராகமான் தத்தத்வைதிக தாந்திரிக பிரணயினः பூஜ்ய விலாசாஸ்ரயான் பாரத்வாஜவதௌபகாயன சுதீ சாண்டில்யமௌஞ்சாயனான் பஞ்சர்ஷீன் சஹ கௌஷிகான் குலகுரூன் வந்தே மகாயோகினः. இதம் மகோபனிஷதம் சதுர்வேத சமன்விதம் சாங்கியயோககிருதாந்தேன பஞ்சராத்ரானுசப்திதம் வேதாந்தேஷு யதாசாரம் சங்கிருஹ்ய பகவான் ஹரிः பக்தானுகம்பயா வித்வன் சஞ்சிக்ஷேப சமன்விதः. முன்னிவ்வுலகேழும் இருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பன்னுகலை 4 வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்மின். வந்தே லக்ஷ்மீபதிம் தேவம் சங்கஜக்ரகதாதரம் வித்யாமூர்த்திம் ஹயக்ரீவம் சப்தார்த்தஜானலப்தயே அமிர்தாத்மாதமேகாபம் அமிர்தாஹரணம் விபும் பாஞ்சராத்ராகமாச்சாரியம் வந்தே வைகுண்டபூபதிம். எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலும் அஸ்மத் ஆச்சாரியவரியருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே சுவாமியினுடைய ஷஷ்டியப்த பூர்த்தி விசேஷத்திலே ஸ்ரீபாஞ்சராத்ராகமத்தில் பரத்வ நிர்ணயம் என்றும் அதை உபதேசம் என்பதான ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என்று சுவாமி நியமித்தார். ஆனால் ஆகமத்தில் முதல்ல வச்சனசாரம்னு ஒரு புஸ்தகம், அதில் வரைச்சே பெரியவா எழுதி வச்சது கிரந்தத்தில் இருக்கக்கூடிய புத்தகம். அது ரொம்ப சிதிலமானது. அது அடியன் இப்போ புத்தகமாக கொண்டு வந்தாச்சு. அதில் ஒரு ஸ்லோகம் சொல்றார், தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன்மந்திரம் அர்ச்சகாதீனம் அர்ச்சகா மம தெய்வதா என்று இதை நம்பெருமாள் சொல்றதாக பெரிய பெருமாள் சொல்றதாக இவ எழுதி வச்சிருக்கான். பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள், நடக்கும் காரியங்கள் எல்லாவற்றையுமே நியமிப்பவன் சாக்ஷாத் எம்பெருமான். அப்போ பெரியவள்ள இன்னும் சொல்ல போறா, பரதத்துவ நிர்ணயம்ன்றது பரமபதத்தில் இருக்கு, பரமபதம்ன்றது அப்படி இருக்கு, அங்கே எம்பெருமான் அப்படி இருக்கான், அனோரணியான் மகதோமகியான் என்பதாக விஷயங்களை எல்லாம் இந்த உபனிஷத்தில் அப்படி இருக்கு, அந்த வேதத்தில் இப்படி இருக்கு, இந்த சாஸ்திரத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஸ்ரீபாஞ்சராத்ராகமம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, உனக்கு ஞான சாட்சா்காரம் வேணுமா பிரத்யக்ஷ சாட்சா்காரம் வேணுமான்னு 2 கேள்வியை கேட்கும் என்னைக்குமே. இதுதான் பாஞ்சராத்திரம். நீ ஞான சாட்சா்காரம் வேணும்னு சொன்னாலும்
இந்த சம்ஹிதைகளில் இப்படி இப்படி வாசிச்சேன்னு சொன்னால் இதையெல்லாம் நீ இப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும். அப்போ பிரத்யக்ஷ சாட்சா்காரத்தை தானே முன்னிருந்து நடத்தி காட்டுவான். சாட்சாத் எம்பெருமான் ஆச்சாரியன் ரூபமாக தானே இறங்க மாட்டான், அப்புறமா தான் இறங்குவான். ஆச்சாரியன் ரூபமாகத்தான் இறங்கி காட்டுவான் என்பது பிரத்யக்ஷ சாட்சா்காரம். இது சிவாஞ்சராத்திராகமத்தினுடைய உட்பொருள். அப்போ இந்த சபை சாட்சா்காரமா பிரத்யக்ஷ சாட்சா்காரமா அப்படின்னாக்க ஆச்சாரியனுடைய பரிபூர்ணமான கிருபை உடன் நடக்கக்கூடிய பிரத்யக்ஷ சாட்சா்காரம். எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, சுவாமி ஒரு 4 மாதம் முன்னாடியாக ஸ்ரீரங்கம் வந்தார். மழை கொட்டுறது. இந்த சபையில் ஏற்பாடு பண்ணலாமா, அந்த மடத்தில் ஏற்பாடு பண்ணலாமா, இவாளை பார்க்கலாமா, இங்கே பார்க்க அடியனும் 4 இடத்துக்கு அழிச்சு போனேன். அங்கங்கே போய் பார்த்தோம். எம்பெருமான் எனக்கு ஆச்சாரியன் மாமணிகள் 6 பெரிய பெருமாள் சொல்கிறான். அவன் வசித்த இடம், அவனுக்கு என்று ஏற்பட்ட ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேர் தான் மூலத்தோப்புன்னு பேர். ஏன்னா மாமணிகள் திருநக்ஷத்திரம், மூலா நட்சத்திரம். ஏண்டா எங்கேயோ சித்திர வீதியில் நடத்துகிறேன், அங்கே நடத்துகிறேன், இங்கே நடத்துகிறேன்ற, நம்மடவன் வசித்த இடம்டா இது, நம்மடவனுக்காக கொடுத்த இடம்டா இது. இப்போ எல்லாரும் எங்கே அட்ரஸ் சொல்கிறோம்? இங்கே மூலம் தோப்பு. இது மூலத்தோப்புன்னு மருவி வந்தது. அப்புறமா இந்த பிராந்தியத்தில் பாரமேஸ்வர சம்ஹிதையில் தான் இதெல்லாம் சொல்கிறான். பாரமேஸ்வர சம்ஹிதையில் பெரிய பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி விட்ட பிற்பாடு அவனை நீர் என்னோட வரணும்னு விபீஷன் கேட்குறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பெரிய பெருமாள் சொல்லிட்டான், அது ராட்சச பூமி, அது லங்கா ராஜ்யம், இது ரங்கா ராஜ்யம், லபயோர் அபேதகான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், நான் அங்கேயே இருக்கேன்டா அப்படின்றார். இவனும் ரொம்ப வருத்தத்தோட இங்கிருந்து கிளம்பி துவஜத்தம்பம் தாண்டி வெளியில் வந்துட்டான். பெரிய பெருமாள் ஆர்யா அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த சப்தமே அதில் இருக்கு. அதனால தான் இன்றைக்கி அந்த பட்டாள் வாசலுக்கு பேர் ஆரிய பட்டாள் வாசல்னு பேர். பல பேர் பல விதமாக சொல்லலாம். அடியனுக்கு சமீத ரீதியாக சொல்லப்பட்டதுனால அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆர்யா என்றதும் விபீஷணன் அப்படி திரும்புகிறான். அவனுக்கு உள்ளவர் ஒரு சபலம், ஒரு கால், பெரிய ஒரு க்ஷணத்தில் அவர் எதை விட பார்த்துவார். அங்கே பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடான்னு சொல்லிவிட்டு கிளப்பி விட்டார். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகமத்தின்னு விசிறி போடுறதுக்குள்ள ஒரு க்ஷணத்தில் எங்கேயோ கூனியை சொன்னா, அதை சொன்னா, இது சொன்னான்னு காரியத்தை முடிச்சுட்டார். அப்போ இந்த மாதிரி நடந்ததுனால விபீஷணன் என்ன பண்ணுறா, திரும்பி ஓடி வரான் அங்கிருந்து. ரங்கநாதா ரங்கநாதா என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இங்கே என்னுடன் வந்திருக்கக்கூடிய கைங்கரிய பராள் சொல்ற, அப்படியே வச்சனம் இருக்கு. அங்க கைங்கரிய பராள், அர்ச்சக பராதீனாள், அதே மாதிரியாக அந்த அனந்தன் கொத்து கைங்கரியம் என்று எம்பெருமானார் பின்னாடி ஏற்படுத்தினார்னு சொல்றோமே, அத்தனை பேரும் அந்த பிரணவாக்கார விமானத்தோட அயோத்தியிலேருந்து இங்க வந்திருக்கா. இவளை நீ இங்க விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா, கார்த்தால நீ என்ன பண்ணோம், எனக்கு காஃபி கொடுக்கல, இல்லைனாக்க அந்த எதையோ சொல்லிட்டு அல்பத்தெல்லாம் கேட்டு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், அனந்த செய்யான்னு பேர். இந்த ஸ்ரீரங்கம் பீഠத்துக்கே பேர் அனந்த செய்யான்னு பேர். இந்த உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை என்ற அழ்வர், அந்த மாதிரி நான் யோகலட்சுமியோட வசிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்டா. நீ இதுகளை எல்லாம் எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா, இது கார்த்தால இருந்துட்டு எனக்கு எங்கே ஒன்றையும் காணும், நீ மாட்டி கூட்டின்னு வந்துட்ட, நான் பாட்டு வைகுண்டத்தில் பரமதத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்ட்டு இதெல்லாம் இப்படி பெருமை பேச ஆரம்பிச்சிடும். ரங்காராஜ்யத்தினுடைய மகிமையை இதுகள்லாம் கெடுத்துரும். அதனால் நீ என்ன பண்ணுற, இவாளுக்கு வசிக்க வேண்டிய இல்லங்கள் அப்படியே இருக்குதுல, வசிக்க வேண்டிய கிராமங்கள், அவளுக்கு வேண்டிய சகல ஆராமம், கிராமம், வீடு, வாசல், தோட்டம் போன்றவை எல்லாவற்றையும் விபீஷணா நீ கொடுத்து விட்டு அனுஜானீகி, இங்கிருந்து கிளம்புவாயாக. இது பிரம்மமா
பரபிரம்மமா, அதை நீங்களே பார்த்து. பிரம்மம் என்ன பண்ணுமா, சகல ஜெகத்தினுடைய சிருஷ்டியையும் பண்ணிட்டே இருக்கும். பரபிரம்மம் என்ன பண்ணுமா, அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதனால தான் பக்கத்திலேயே பெரிய பிராட்டியார் இல்லாமல் தான் ஒரு காரியம் செய்யான் என்கை என்று சொன்னாருங்க. அதனால தான் இங்க பஞ்சராத்திர ஆகமத்தினுடைய மங்கள ஸ்லோகமே எங்க ஆரம்பிக்கிறது, லக்ஷ்மிநாத கிருபாவலப்த மகதி. ரங்கநாத கிருபாவலப்தம்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ ஸ்ரீ சேஷபக்ஷீஸ்வர பத்ம கர்ப்ப சேனேஷ முக்கியான் பிரதிபோதயந்தம் ஸ்ரீ பாஞ்சராத்ராகமாச்சாரிய மாத்யம் விஷ்ணும் சதாஹம் சரணம் பிரபத்யே என்று இந்த பாஞ்சராத்ராகமத்தில் தான் அது சொல்லியிருக்கு. பரமபுருஷ சம்ஹிதையில் இந்த வீதிகளிலே இந்த சன்னதி அடிவாரத்திலே அர்ச்சகாள் எங்க இருக்கணும், ஆச்சாரிய புருஷால் எங்க இருக்கணும், ஜீயர் எங்க இருக்கணும், அனந்தன் கொத்து கைங்கரியபரால் எப்படி இருக்கணும், எல்லாம் இதம் மகோபனிஷதம். அதனால இந்த பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு மீதி எல்லாவற்றிற்கும் உபனிஷத்துன்னு பேரு. ஸ்ரீ பாஞ்சராத்திராகமத்திற்குத்தான் மகோபனிஷதம்னு பேரு. ஜீவனையும் சிருஷ்டி செய்யும், அதையும் தன்னை அனுபவிக்க செய்யும், உனக்கு இகலோகத்திற்கு வேண்டிய சகல சௌபாகியங்களையும் கொடுத்து முடிவில் அந்த மேலா பேரின்பத்தை அளிக்க செய்யும்னு சொல்றார். அப்போ இந்த கிராமங்கள், இந்த வீடுகள், இந்த தோட்டம், துப்புரவு, இந்த இதெல்லாம் நீ கொடுக்க வேண்டும்னு சொன்னதும் விபீஷணன் அங்க இப்பவும் பார்க்கலாம் அரையர் தோப்புன்னு இருக்கு, அதே மாதிரி பட்டர் தோப்புன்னு இருக்கு, இந்த இடத்துக்கு மூலத்தோப்புன்னு பேர். அதே மாதிரியாக சுக்கிரவார தோப்புன்னு இருக்கு, இங்க இருக்கு. முன்ன சுக்கிரவாரம்னா தெலுங்குல கொண்டு போட்டா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அதெல்லாம் கிடையாது. இந்த சுக்கு வாரி, சுக்கு அதாவது இஞ்சியினுடைய காஞ்ச பாகம் தான் சுக்கு, அந்த வாரி தான் தீர்த்தம். அந்த தீர்த்தமும் இந்த சுக்கிரமும் இந்த சேர்ந்த ஒரு தோட்டம் சுக்கிரவார தோப்பு. இந்த மாதிரியாக இதைகளை எல்லாம் ஏற்படுத்தி எம்பெருமான் எல்லாவற்றிற்கும் அவரவர்களுக்கு வேண்டிய சகல சௌபாகியங்களையும் செஞ்சுட்டு விபீஷணா நீ கிளம்புன்னு சொல்றான். இதுதான் பரதத்துவம்னு சொல்றான். இல்லைன்னா அவன் பாட்டு வச்சுட்டு எனக்கு தான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியா, அவன் பாட்டு ராட்சத கூடத்தை காமிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னால் அது பலவிதமான, அது அவன் வேண்டியது பண்ணிப்பான். ஆனாலும் இந்த இடத்துல இவன் உன்னுடைய குட்டேவல் செய்து இதையெல்லாம் நான் உனக்கு செய்து விடுகிறேன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட தோப்பு தான் மூலத்தோப்பு. இவளுடைய ஆச்சாரிய புருஷ வம்சம் மணவாள மாமனிகளுடைய வம்சம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இதை நடத்தின்னு இருக்கான்னு சொன்னால் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன்மந்திரம் அர்ச்சகாதீனம் அர்ச்சகா மம தேவதா என்று எம்பெருமான் சொன்ன வார்த்தையானது இங்குதான் மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதனால் எங்கேயோ பிரத்யட்சமாக நாம் பரமபதத்தில் போய் சேவிக்கணும், அப்புறம் வைகுண்டத்தில் போய் சேவிக்கணும், க்ஷீராப்தியில் போய் சேவிக்கலாம், சூரிய மண்டலத்தில் சேவிக்கலாம், வியூகங்களில் சேவிக்கலாம், எல்லாம் சேவிக்கலாம். உனக்கு பிரத்யட்சமாக இங்கே படுத்துட்டு அத்தனையும் சொல்லிட்டு உட்காந்துருக்கான் பரமபதம். இந்த பரமபதத்தை விட்டுட்டு ஏன்டா அங்கே போய் என்னடா அனுபவிக்க போறீ, எல்லாத்தையும் இங்கே அனுபவிடா. அது ஏன் என்னுடைய ஆச்சாரியன் இங்கே இருக்கான், எம்பெருமான் சொல்கிறது இது. அதனால தான் எந்த ஒரு மகாராஜாவானவும் இதெல்லாம் பஞ்சராத்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு மகாராஜாவானவும் அனுதினமும் எதி ஒருவனுக்கு பூஜை செய்ய வேண்டும்னு இருக்கு. எதிபதி தினச்சரியால் கூட அந்த விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த எதியானவன் அவருடைய கண்ணுக்கு நேரையே படுத்துட்டு பார்க்கறது எங்க மாமனிகளுக்கு. அதெல்லாம் ஐப்பசி மூலத்தில் ஒரு நாளைக்கு, அப்புறம் மாசி ஏதோ ஒரு நாளைக்கு, அப்புறம் அர்ச்சகையை போய் திருவாதிரம் பண்ணுறா, அது நடந்துட்டு இருக்குன்றது பெரிய பெருமாள்
அங்கே எதிகளுக்கு ஒரு ஆராதனம், ஆச்சாரிய சார்வபௌமனுக்கு ஒரு பூஜையை பண்ணி வைக்கிறார். சரி, அப்போ அவர் பண்ணிவிட்டு விட்டார், பிராட்டியார் பண்ணணுமா வேண்டாமா? இப்போ பிராட்டியார் மாத்திரம் விட்டுருவாடா? அவளுடைய எதிராஜனை தான் பக்கத்திலேயே வச்சுட்டா. அந்த ஜீயருக்கு தன்னுடைய பிரசாதத்தை அனுப்பி இன்னமும் அங்கே திருவாராதனை நடந்துருக்குன்னு சொன்னால், இது பரமபத வைகுண்டத்தினுடைய அனுபவங்களை எல்லாம் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று இதற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியது ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம். அப்போ இனிமேல் விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஆகமம்னா என்ன? ஆகமம்னு சொல்றா, ஆச்சார கதனாத்து தெய்வகதி பிராப்தவதா ஆகமஹான்னு சொல்றான். ரக்ஷையில் எடுக்கிறாரு. உன்னுடைய ஆச்சாரங்கள் என்ன என்ன, இவற்றை எல்லாம் சர்வாகமானாம் ஆச்சாரா பிரதமம் பரிகல்பியதே. சர்வ ஆகமங்களும் என்ன சொல்றதுன்னா, நீ செய்ய வேண்டிய அனுதின நித்திய கர்மானுஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆச்சாரத்தை சொல்லுகிறது. அதன் மூலமாக என்னை அடையலாம். பின்னாடி சொல்ல போறார், நான் எப்படி இருக்க போறேன்றது சொல்றார். அப்போ ஆச்சார பிரபவோ தர்மஹா, தர்மஸ்ய பிரபு அச்சுதா. அந்த அச்சுதன் தான் பெரிய பெருமாளா படுத்துட்டு இருக்கான். ஆழ்வாருக்கு அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்று ஆழ்வார் சொன்ன அச்சுதன் இங்கு சயனிச்சுருக்கான். இதை நமக்கு காண்பித்து கொடுத்தது ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய சாரபூதமான சம்ஹிதைகள். அப்போ ஆகமம்ன்றது சப்தத்திற்கு ஆச்சாரங்களை, உன்னுடைய நித்திய கர்மா அனுஷ்டானங்களை செய்ய வேண்டியதான அபிகமனம், உபாதானம், இஜ்யா, ஸ்வாத்தியாயம், யோகம் என்று சொல்லக்கூடியதான பஞ்சகால பிரக்கிரியையை ஒரு நாள 5 பாகமாக விபஜனம் செய்து இந்த கர்மாக்களை யார் பொருட்டு செய்கிற? எம்பெருமான் ஆலயத்தில் எதுக்கடா குளிக்கிற? கருத்தில் எதுக்கு 5 மணிக்கு இருந்துருக்க தனு மாசத்தில் அப்படின்னாக்கா, கோவிலுக்கு போகணும், தனு மாதம் அங்கே திருவாராதனம் பண்ணுறா, போய் சேவிக்கணும், அதுக்காக குளிக்கிறேன்னு சொல்கிறான். உபாதானம், எதுக்கடா புஷ்பம் வாங்கிட்டு போகிற, இவ்வளவு புஷ்பம் இருக்குடா அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமான் திருவாராதனத்துக்கு கொண்டு போகிறேன். இஜ்ய, நீ ஆற்றுல திருவாராதனம் பண்ணினாலும் சரி, கோவிலில் திருவாராதனம் பண்ணுறது சேவிச்சாலும் சரி, இது யாருக்கு பண்ணுற? எம்பெருமானுக்கு பண்ணுற. இஜ்யா. ஸ்வாத்தியாயம், தான் படித்தல், படிப்புவித்தல், இதையெல்லாம் யாருக்காக செய்கிற? பகவன் முகோல்லாசார்த்தம் என்று எம்பெருமானுடைய திருமுக உல்லாசத்திற்காக நான் இதை செய்கிறேன், எனக்குன்னு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்றார். யோகம் இருக்க, இந்த யோகத்தில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேற விஷயங்கள் போகலாம், அதுக்கிட்ட போய்ட்டு அது ஒரு பெரிய யோகம் அப்படின்னு யோக எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணனா போயிடுவான், அங்கே போக வேண்டாம். பாஞ்சராத்திரம் சொல்லக்கூடிய யோகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், தற்காலத்தில் அது இருக்கா இல்லையா? ஏன்னா குருகை காவலப்பன் காலத்தோடு அது நின்று போயிடுத்து பூர்வாச்சாரியால் சொல்லிவிட்டா. ஆனால் பாஞ்சராத்திரம் என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு வஸ்துவானது பிரபஞ்சத்தில் எம்பெருமானால் சிருஷ்டி செய்யப்பட்டதோ அதற்கு அழிவு கிடையாது. ஏன்னா யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா ஷில்பாதி கர்மச்ச வேதா சாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத் என்று சாஸ்திரம் சொல்லிடுத்து. யோகம், அதன் மூலமாக கூடக்கூடிய ஞானம், இன்னும் சாங்கியம், இன்னும் என்னென்ன பிரபஞ்சத்தில் அந்த சயின்டிஸ்ட் ராக்கெட் போடுறதுலேருந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுலேருந்து எல்லாம் எம்பெருமான் சொல்லி வச்சுட்டான். அப்போ இதெல்லாம் ஒரு காலத்தில் போயிடுமா அப்படின்னால் ஒரு காலம் போகாது. அப்போ அந்த யோகம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருமண்டபங்கள் மூலமாகவும் எம்பெருமானுக்கு சாத்தக்கூடிய திருவாபரணங்களிலாகவும் எம்பெருமானுக்கு சாத்தக்கூடிய திருமாலைகளாகவும் எம்பெருமானை தியானிக்கக்கூடிய விஷயங்களாகவும் இங்கே மலிந்து கிடக்கின்றன. பாஞ்சராத்திரம் சொல்றது லக்ஷ்மி தந்திர சம்ஹிதையில், அதே மாதிரி அகிர்புத்திய சம்ஹிதையில் இதெல்லாம் சுதர்சன நிருசிம்மனுடைய ஒரு வைபவத்தை சொல்லும் பொழுது
பிராட்டியாரே சொல்றா. இதுக்குள்ள கிருதயுகத்தில் இந்த யோகமானதை முதலாக நமக்கு கற்றுக் கொடுத்தவள் சாட்சாத் பிராட்டியார் தான். அதனால தான் அவளுக்கு பேரு யோகலட்சுமின்னு பேர். ஸ்ரீவத்சகா யோகலட்சுமி போகலட்சுமிஸ்து பார்ஸ்வயோகோ ஸ்ரீ. அதே மாதிரியா வீரலட்சுமிஸ்து பிருத்தக்கேகேன்னு சொல்றான். தனிக்கோவில் தாயாராக பெரிய பிராட்டியாராக எழுந்தருளி இருப்பவள் வீரலட்சுமி ஆராதனம்னு பேர். இவளுடைய தியானத்தை செய்வாயாக. இது ஒரு யோகம். ரெண்டு பக்கமும் உபயநாச்சியாராக இருந்து கொண்டு அங்கதான் இன்னும் டீப்பா போறச்சே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு மூணா பிரிக்கிறார் லட்சுமி தந்திரத்தில். அப்ப இச்சாசக்தி யாரு அப்படின்னு கேட்டால், இந்த தேரழுந்தூர் இந்த மாதிரி திவ்யதேசங்கள்லாம் பண்ண தெரியும். முதல்ல ஆழ்வார்கள் சன்னதி இருக்கும், பக்கத்திலே பிராட்டியார் சன்னதி இருக்கும். அதன் பிற்பாடு வரும் பொழுது ஸ்ரீதேவி பூமாதேவி எழுப்பா, ஸ்ரீவத்சத்தில் மகாலட்சுமி எழுப்பா. இந்த இவன் அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஏதோ கர்மவசாத்து ஆழ்வார்களை சேவிச்சதுனால பிராட்டியார் அடைஞ்சுடலாம். பிராட்டியார் அடைஞ்சதும் இவளே இவ்வளவு அழகா இருக்காள்னு சொன்னா, அப்போ இவளை அடைந்த எம்பெருமான் எந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு அவள் அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு இச்சையை ஏற்படுத்துகிறாள். உடனே இவன் என்ன பண்றான், பிரதட்சணமாக வந்து இந்த ஸ்ரீதேவி நிற்கிற இடத்துல தான் நின்று இருப்பான். இப்பவும் பார்த்தா தெரியும். ஸ்ரீ பார்ஸ்வம், இதைத்தான் தமிழில் சொல்றா இல்லையா, சிபார்சி. அந்த சிபார்சிங்கிற சப்தமே பாஞ்சராத்திராகமத்திலேருந்து வந்தது தான். ஸ்ரீயஞ்ச தட்சிணே பார்ஸ்வே சிந்தையேத் பத்மசம்பவாம் தப்தஹாடக சங்காசாம் பத்மபத்ராயதே க்ஷணாம் என்றெல்லாம் அந்த ஸ்ரீதேவியினுடைய தியானத்தை சொல்லி இவள் பக்கத்தில் நின்று கொண்டு, எம்பெருமானே ஒரு அஞ்ஞானி வந்துட்டான், அவனை போய் ஹிம்சப்படுத்தாத, அவனுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் இதுபடுத்த வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம், அவனுக்கு வேண்டியதான காரியங்களை சித்திப்படுத்தி கொடுத்து அவனுக்கு மோட்சத்தை அளிப்பீராக என்று அந்த ஸ்ரீவானவள் பார்ஸ்வத்தில் இருந்து அவனுக்கு சொல்லித்தரத்தினால ஸ்ரீபார்ஸ்வம் சிபார்சினாச்சு. உடனே அங்க யோகலட்சுமி உட்காந்துருக்காளோ இல்லையோ, இவன் கொஞ்சம் அசந்த மருந்து அப்படி இருந்தான்னா கூட அவளுக்கு பேர் பிரமரின்னு பேர் வச்சான். அந்த வண்டு இருக்க இந்த ரெண்டு ஒரு இது மாதிரி இருக்கும், இந்த எப்பயுமே ஆடிண்டே இருக்கும். அது அவள் அந்த ஒரு ஏதோ அது பேர் சொல்றா, வண்டுக்கு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானை இந்த அம்மா குடைஞ்சுட்டே இருப்பான். அவனை விட்டுடாத, அவனை விட்டுடாத, அவன் ஓடிப்பிடுவான், அவன் அஜ்ஞானி, அவன்கிட்ட போய் தப்பெல்லாம் நீ கணக்கு பண்ணாத, லோகத்தில் தப்பே கிடையாது, அந்த தப்பை கண்டுபிடிச்சி வாழும் நாம தான், ஆகையினால கவலைப்படாதே என்று இவளுக்கும் அவனுக்கும் புருஷகார பூதையாக இருந்து அங்கே யோகலட்சுமியாக இங்கே நமக்காக சிபார்சு செய்கிறாள். இது ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தை கொண்டு அனுபவித்தால்தான் பரமபதத்தில் நாம் எந்த மாதிரி இருக்க போறோம்ன்றதை நினைவிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அப்படின் யாரையும் தூஷணம் பண்றதாக இல்லை. நகினிந்தான் நியாயமார்க்கேன கிருஹ்யதாம் மகனீய கைஹின்னு சொன்னான். நிந்தையை பற்றி சொல்லல, அதனுடைய ஏற்றத்தை சொல்லும் பொழுது அப்போ இது எல்லாம் வேதமாகவே இருக்கும். அந்த வேதத்தின் உட்பொருளை அறிய வேண்டுமேயாகில் ரசோ வைசா ரசகிருஹ்யேவாயல்லப்த்வா ஆனந்தி பவதி, வேதமே சொல்லித்து, உபனிஷத்து தான் சொல்லித்தது. அந்த ரசத்தை எடுத்து கொடுக்கக்கூடியது ஸ்ரீபாஞ்சராத்திரம் தான். அப்போ கிருதயுகத்திலே யோகத்தை பயின்றவள் சாட்சாத் மகாலட்சுமி யோகலட்சுமியாக இருக்கா. திரேதாயுகத்தில் யார் பயின்றா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெரியவாள்லாம் இருக்கா, ஸ்ரீ ராமபிரான் தான். யார்கிட்ட? விஸ்வாமித்திரன் கிட்ட. பலா அதிபலான்றது, அதுக்கு தான் இது வயசு 9 ஆயிடுத்து, இது இங்கே உட்காந்துண்டு மோர்க்குழம்பையும் தயிருடையும் சாப்பிட்டு இருந்ததுனாக்க வந்த காரியம் கடுபடும், அதனால் இதை ஓட்டின் போடணும்னு சொல்லிவிட்டு ஓட்டின் போனால் யோக வாசிஷ்டத்தில் சொல்கிறச்சே அதில் வசிஷ்டரும் அவர் சொல்கிறது சரி தான் கலப்பி விட்டுறா அப்படின்ட்டு. இது திரேதாயுகத்தில் ராமபிரான் யோகம் பயின்றான். அப்போ அடுத்தது வரான் துவாபர யுகத்தில், அவனுக்கு பேரே
எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்ர பார்த்தோ தனுர்தரா. அவனுக்கு கண்ணனுக்கு பேர் வைக்கல, யோகேஸ்வரன் பேர் வச்சான். அப்ப இவன் யார்கிட்ட கத்துண்டான்? சாந்தீபன் கிட்ட கத்துண்டான். 64 நாட்கள்ல 64 கலைகளையும் கற்றுக்கொண்டான்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவதெல்லாம் இருக்கும் பொழுது அடிய இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ இந்த பாகவதத்தில் சொல்றச்சே 64 கலைகளையும் இவன் கற்கும் பொழுது அந்த யோகத்தையும் பயின்றான். அதனால தான் சாந்தீபன் கிட்ட படிக்கும்பொழுது அவனுக்கு 9 வயசோ 12 வயசோ தான். இது பாகவதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ தெரியல. 11 வயசு. இந்த 11 வயசு வரலையும் அவன் வெண்ணெய் சாப்பிட்டான், தயிர் சாப்பிட்டான், இந்த இதெல்லாம் சாப்பிட்டான்லாம் இருக்கு, சீடை சாப்பிட்டான், அப்பம் கலந்த சித்துண்டி எல்லாருமே சொல்லிட்டு போட்டான். இந்த யோகம் பயிற்றாச்சோ இல்லையோ அவன் எங்கேயா சாப்பிட்டானே, யாரோ பெரியவா சொல்லணும், இல்லை அங்கே எங்கேயோ தெரியாதவன் சாப்பிட்டான், பர்ராம சாப்பிட்டான்னு இருக்கு, கண்ணன் சாப்பிட்டான்னு ஒங்கேயுமே கிடையாது. எதனால் அப்படின்னால் இந்த யோகத்தினுடைய பலம்தான். அப்போ இந்த யோகம் கலியுகத்தில் வந்ததா இல்லையா? கலியுகத்தில் யார்கிட்ட வந்தது? நம்மாழ்வார் மூலமாக வந்தது. அப்போ அவர் யோகியா இருந்தார். நாதமுனிகள் யோக புருஷன், அவருடைய அர்ச்சனையிலேயே வருது யோகமான்யாய நமஹா. நாதமுனிகள் அர்ச்சனையில், நம்மாழ்வார் அர்ச்சனையில் யோக ரகசிய கிருத்தே நமஹா. இவா 2 பேருக்குமே யோகம் தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன சொல்றார், இவர் என்ன எழுதிக்க போறார், இவர் என்ன கேட்டு வந்தார் அப்படின்றது அந்த யோகம்ன்ற தாத்துவே என்ன, யுஜுர் யோகே, 2 பேரை சேர்த்து வைக்கக்கூடியதுன்னு பேர். அப்போ ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய ஜீவகோட்டிகளையும் பரமபுருஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் ஒரே ஸ்தானத்தில் சேர்த்து வைக்கக்கூடியது யோகம். இதைத்தான் நம்மாழ்வார் கத்துண்டார். நம்மாழ்வாருக்கு தெரிந்தது, அதை நாதமுனிக்கு உபதேசம் பண்ணார். அது அப்பன குறுகை காவலப்பனோட நின்று போயிடுத்துன்னு சொல்றார். ஆனால் பாஞ்சராத்திரம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கம் மாத்திரமல்ல, எல்லா கோவில்கள்லேயும் எம்பெருமான் திருவீதி வலம் வந்துட்டு திருவந்திக்காப்புன்னு ஒன்று நடக்கும். இந்த திருவந்திக்காப்பு நல்லா கவனிச்சு பார்க்கணும், 4 கால் மண்டபத்தில் தான் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த யோகத்தினுடைய சப்த பிராகாரங்கள் இருக்க, அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரம் அப்படின்னு பிரிக்கிறதுன்னு சொன்னார். அந்த மூலாதாரங்கிற யோக புருஷனானவன், யோக தத்துவமானது 4 தள பத்மமாக இருக்கின்றது என்று பெயர். இந்த 4 தள பத்மம் தான் 4 கால் மண்டபமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் 8 கால் மண்டபம், துவாதசஸ்தம்ப மண்டபம், ஷோடசஸ்தம்ப மண்டபம், துவாத்ரிம்சஸ்தம்ப மண்டபம், சதஸ்தம்ப மண்டபம், துவய மண்டபம்னு இருக்கு. ஆக்ஞா சக்கரம்ன்றது இருக்க, ஆக்ஞா சக்கரம்ன்றது 2 தள பத்மம். இது எங்க இருக்கு? திருவரங்கநாதன் கிட்ட தான் இருக்கு. அந்த திருமண தூண்னு சொல்றா பாருங்க, அங்கிருந்தபடிதான் ஆக்ஞையை பிறப்பிக்கிறான். இன்னைக்கு கூட பட்டோல வாசிக்கிறது ஸ்ரீரங்கத்தில் வாசிச்சாச்சுன்னா தான் எல்லா கோவிலையும் ஒத்துப்பான். மீதி எங்க வாசிச்சாலும் அது ஒத்துக்க மாட்டான். ஏன்னா ஆக்ஞா சக்கரம் அங்கதான் இருக்கு. சஹஸ்ராரம்ன்றது 1000 கால் மண்டபத்தில் இருக்குன்னு சொல்றான். இப்படி மண்டபங்கள் ரூபமாக யோகம் இருக்கிறது. ஆபரண ரூபங்களாக எங்க இருக்குன்னு கேட்டால் எல்லாம் திருவாபரணத்தில் மாட்டின்னு இருக்கு. திருவடி கிட்ட பார்த்தாக்க சின்ன பதக்கம் சாத்திருப்பார், இளைய பெருமாளுக்கு இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே பெரிய பதக்கம், பெரிய பதக்கம், பெரிய பதக்கம், பெரிய பதக்கம். அப்போ 2 ஸ்தம்ப மண்டபம் எங்க வந்திருக்கு அப்படின்னால் அந்த கண்டாபரணம்னு ஒன்று, கோரம்பம்னு ஒன்று, இது 2ம் சேர்ந்தது ஆக்ஞா சக்கரத்தினுடைய ஸ்வரூபம். அப்புறம் மேலே அந்த பாண்டியன் கொண்டை என்பது சஹஸ்ராரத்தினுடைய அடிப்படை. இப்படி இந்த யோகமானது எங்கேயும் அழியவில்லை, எல்லாம் நம்ம கூட தான்டா இருக்கு.
நீ இந்த பரதத்துவத்தை இப்படி நீ உபாசனை செய்து விட்டாயே ஆகில். இதில் இன்னொன்று சொல்றார் பாஞ்சராத்திரத்தில் வரைச்சே, உபாசனா ஞானம் உனக்கு பெரிசா அல்லது தியானம் பெரிசான்னு ரெண்டு விசாரம் பண்றார். நம்ம பெரியவாள் பூரா உபாசனையை எடுத்துக்கவே இல்லை, தியானத்தை எடுத்துட்டா. விஷ்ணும் சாரத சந்திர கோடி சதிருஷம் சங்கம் ரதாங்கம் கதா அம்போஜம் தததம் சிதாப்ஜ நிலையம் காந்தம் ஜெகன்மோகனம் ஆபத்தாங்கதஹார குண்டலமஹா சோபாஸ்புரத்வக்ஷசம் ஸ்ரீவத்சாங்கமுதார கௌஸ்துபதரம் வந்தே முனீந்திராவிருதம் என்று நம்பெருமானையும் தியானிக்கலாம், பரமதபத்தில் உள்ள எம்பெருமானையும் தியானிக்கலாம்னு சொன்னார். அதனால தான் மாமணிகள் சொல்லும் பொழுது அர்ச்சாவதாரம் எளிது என்றான், பண்ணு தமிழ் மாறன் பயின்றுன்னு சொன்னார். அந்த அர்ச்சாவதாரத்தினுடைய தியானமானது இப்படி நீ வச்சுண்டா நீ சௌக்கியமா இருப்ப, அவனும் சௌக்கியமா இருப்பான். இந்த உபாசனையை வச்சுண்டா ஸ்ரீகிருஷ்ண சமீதியில் தான் சொல்றார், இது வேண்டாம் உனக்கு. இது என்ன ஆகும்னு கேட்டால் உன்னை முதல்ல தூங்க விடாது. சரி, இதை அபியாசம் பண்ண 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 நன்னா தான் இருக்கும், உனக்கு ஏகாந்தம் கெட்டு போயிடும். உன்னை சுற்றி 4 பேர் வருவான், அப்புறம் அவர் சொன்னால் பலிக்கிறதும்பா, அந்த 4 பேரை சுற்றி 4 பேர் வருவான், இவன் எங்கே யோகம் பண்ணுறது? அப்புறம் அப்போ இந்த உபாசனா ஞானம் பண்ண பண்ண உன்னுடைய யோகமானது விலகி சென்று விடும். இது என்ன பண்ணும்? போக போக திருப்பிண்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கரண்ட்டு நன்னா சுவிட்சை போட்டால் ஒழுங்காக வேலை செய்யும், இடவடமாக கொண்டு போய் கை விட்டேன்னாக்கா தூக்கடிச்சிடும். அப்போது அதனால தான் நம்ம பெரியவாள் என்ன பண்ணா, உபாசனா ஞானம் என்பது வேண்டாம், தியானமாக நீ வைத்துக்கொள் என்று சொன்னார். இதைத்தான் பரமபதத்திலே எப்படி நீ திருவாராதனம் செய்வையோ அதை கோவிலே செஞ்சாலும் சரி, அதெல்லாம் வேண்டாம். ஆற்றுல இருக்கக்கூடிய எம்பெருமாளை நீ உபதேசம் நீ நல்ல விதமாக திருவாராதனம் செய்தாலும் அது அவனுக்கு செய்ததாக ஒரு பலனை கொடுக்கும்னு சொன்னார். புரிஞ்சுதா? அப்போ ஆகையினால நீ இந்த பெருமாளை நன்றாக ஆராய்ந்து அவனுக்கு இந்த மாதிரி துளசி பிடிக்குமா, புஷ்பம் பிடிக்குமா, நல்ல மல்லிகைப்பூ சாத்தலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால் இவனே உங்ககிட்ட பேசுவான். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமாள். இதுக்கு வியாக்கியானம் பண்ணார் பெரியவாள். ஆகமத்து ரீதியாக தான் போகணும்னு சொல்லுவார் எங்கள் வாத்தியார். பெருமாள், நம்பெருமாள், நம்முடைய நம்பெருமாள்னு 3ஆ பிரிப்பார். அப்போ பெருமாள்ன்றவர் யார்? வைகுண்டத்தில் இருக்கார். திரிகோடி வசுருத்ர திவாகராதி தேவாதி தேவகன சந்ததி திவ்யமானம்னுட்டு 33 கோடி அமரர்கள் சூழ அங்கே கைங்கரியங்கள் அனவர்தமாக நடந்துருக்கு. அவர் பெருமாள். அவர் பெருமாள்ப்பா, ஏப்பா அவர் பெருமாள்கிட்டலாம் போகக்கூடாதுரா அப்படின்னு ஒதுக்க ஆரம்பிச்சிருவான். சரி, பெரிய பெருமாள், நம்பெருமாள் அப்படின்னாக்க இங்கே தான் எழுதியிருக்கார். இவருக்கு அனந்தன் கொத்து கைங்கரியத்தோட ஸ்ரீரங்கத்துக்காராளை தவிர வேற யாரும் சேவிக்க முடியாது. அது இந்த அம்மாமிகள் படுத்துகிற பாடு இருக்கு பாரு, அப்படி தள்ளுங்கோ அப்படி தள்ளு. இப்போ தான் 320 நாள் சேவிச்சுட்டு இருப்பான். அப்படி தள்ளுங்கோ அப்படி தள்ளுங்கோட தள்ளி விட்டுருவான் போய். இந்த மாதிரியாக இதெல்லாம் நம்பெருமாள் சேவை. அப்போ அந்த கைங்கரியங்களுக்கு யாதொரு தோஷமும் வராமல் இருக்கும். அப்போ நம்முடைய நம்பெருமாள்னு ஒரு பதம் போட்டார் ஆழ்வார். இவன் யாரா அப்படின்னால் கிரகார்ச்சையில் இருக்கக்கூடிய எம்பெருமான். இவன் யாரை ஆசிரிச்சு வந்தான்? மீதி அத்தனை பேரும் அவனை ஆசிரிச்சு போயிட்டு இருக்கான். இவன் நீ எங்கேயும் போலடா, நான் உங்கள் அத்திலேயே உட்காந்துட்டு இருக்கேன்டா, நீ சாலகிராமத்தில் ஒரு உத்ரணி தீர்த்தம் விட்டுறியா, உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு குடம் தீர்த்தம் கொட்டுறியா, உட்காந்துட்டு இருக்கேன். அந்த சௌலபியத்தை காட்டக்கூடியது கிரகார்ச்சை, நம்முடைய நம்பெருமாள். அப்போ இந்த நம்முடைய நம்பெருமாளை நீ ஆராதித்தாயே ஆகில், இந்த ஆராதனம் நிச்சயமாக எம்பெருமான் பரதத்துவத்தில் உன்னை கொண்டு சேர்க்கும். இகலோகே சுகம் பிராப்ய பரலோகே மகீயதி என்று இந்த இல்லற வாழ்வுக்கு வேண்டியதான சகல சௌபாகியங்களையும் உனக்கு கொடுக்கும். முடிவில்
அந்தமிலா பேரின்பத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கிரகார்ச்சையினுடைய விசேஷமான தியானம். இதைத்தான் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தில் இவன் புதுசாக ஒரு கோவில் கட்டுறான்னு ஆரம்பித்தான்னு வச்சுங்கோ, இந்த கட்டுறேன்னு நினைக்கிறதே பெரிய மகாபாகியம்னு சொன்னான். எம்பெருமானுக்கு வெயில் மழையில நின்றுட்டுருக்கான், அதனால் ஒரு சின்ன ஒரு சந்நிதியாக கட்டினாக்க நல்லா இருக்கும். உன் மனதுக்குள்ளே என்னைக்கு அந்த எண்ணம் வருதோ அதுவே உனக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுக்கும்னா. சரி, ஏதோ மேலே விழுந்து கட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எம்பெருமானை பிரதிஷ்டை செய்விக்கக்கூடிய நாளுக்கு முன்னாள் அந்த ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பட்டாச்சாரியன் கிரகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு ஆர்ட் எழுத போகிறான் அப்படின்னாக்க அந்த ஆர்ட்டுக்கு வேண்டியதான முதல்ல ஒரு ரஃப் மேப் போட்டுமா இல்லையா, அதையெல்லாம் தன்னுடைய இல்லத்திலே இவன் செய்து கொள்கிறான். அப்போ பிராதானியம் எங்கே? இவரையே இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஸ்ரீபிரசமீதியில் சொல்கிறார், இவரையே கையில் ஏழை பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார் கும்பம் வச்சுட்டு ஏழை பண்ணிட்டு போனால் போரும்னு சொல்கிறார். இப்படியாக இந்த தியானமானது உனக்கு நன்மையையும் கொடுக்கும், நல்ல விதமான சகல விதமான பலன்களையும் கொடுக்கும்னு சொல்கிறார். அதனால தான் இந்த யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச்ச வேதாசாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத் என்று இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பேர் என்ன வச்சா நம்ம பெரியவாள்? சாமானிய சாஸ்திரம். சம்ஸ்கிருதத்திலேயே சாமானிய சாஸ்திரம் நிறைய வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவாள், நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ அடுத்த சாஸ்திரம் ஒன்று இருக்கணுமா இல்லையா? அதுதான் பகவத் சாஸ்திரம்னு பேர். இந்த பகவானால் சாட்சாத்காரமாக எந்த ஒரு காலத்திலும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் விட முடியாததான ஒரு சாஸ்திரம் பகவத் சாஸ்திரம். இதை கொண்டு நீ என்னை ஆராதிப்பாயாக என்று பரமபதத்தில் இதை உபதேசம் பண்ணுறார்னு இருக்கு. அப்போ இங்கே யார் கேட்குறா? பரமபதத்தில் எல்லாரும் அங்கே என்ன சொல்லிட்டு வேதம் என்ன சொல்லிட்டு ஏதத் சாமகா என்னாஸ்தே, அவன் அங்கே உட்காந்துட்டு இருப்பான், இங்கே இருந்தபடியே இவா சமகானம் பண்ணிட்டு அவனையே தத்விஷ்ணா பரமபதம் இவா பார்த்துன்னு உட்காந்துருக்கான்னு சொல்கிறேன். அப்போ இவர் யாருக்கு உபதேசம் பண்ணார்? கேள்வி அடுத்தது. அப்போ அதைத்தான் சொல்கிறார், தன்னுடைய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சாயுதாம் சாஸ்தே பஞ்ச சாண்டில்யஸ்ச ஔபகாயனஹா மௌஞ்சியாயன கௌசிகஸ்ச பாரத்வாஜஸ்ச யோகினஹா என்று சொல்லுமா போலே சுதர்சனாத்யா ஹேதீஷாக பஞ்ச பிரம்மர்ஷி ரூபதா என்று சுதர்சனாதி ஆயுதங்களுக்கு முதல் நாள் இரவு பகலாக உபதேசம் செய்கிறார். இரண்டாவதாக இதை பார்த்துட்டே இருந்தா ஆறு அரங்கத்தரவணை பள்ளி அணை, அந்த அரவணை இருக்கான் இல்லையா, என்ன அவளுக்கு மாத்திரம் சொல்லி கொடுத்துட்டுருக்க, நான் உன்னை 360 நாள் சுமந்துட்டுருக்கேன், எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கீழே இறங்கடா அப்படின்னார். அனந்த பிரதமோ ராத்திரௌ கருடஸ்து த்விதீயகே திருத்தீய ராத்திரௌ சேனேஷா சதுர்த்தம் வேதசாஸ்ருதம் ருத்ர பஞ்சமராத்திரௌ து பாஞ்சராத்திரம் பிரசஸ்யதே என்று அனந்தனுக்கு முதல் நாள் இரவு பகலாக உபதேசம் பண்ணார். உடனே எதிரில் நின்றுருக்கான் கருடன், எனக்கு கிடையாதா அப்படின்னா இங்கே வாடா, அவனுக்கு ஒரு உபதேசம். பக்கத்திலேயே வரல காமிச்சு நிற்கிறான் விஸ்வக்சேனன். விஸ்வக்சேனஹா அவனுக்கு சொல்லிட்டார். உடனே இவன் வந்தான், நான்முகக் கடவுள், என்ன சுவாமி அவாளுக்கெல்லாம் என்னென்னமோ சாஸ்திரம்லாம் சொல்லியிருக்கீர், நான் தேவள் சொன்ன காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கேன், சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இங்கே வாடா. சதுர்த்தம் வேதசாஸ்ருதம். உடனே அப்போ தான் உத்தமன் வரான். ருத்ரஹா பஞ்சமராத்திரௌது. இங்கே ஒரு விசாரத்தை பெரியவாளை ஏற்படுத்திக்கிறான். இப்போ ஈஸ்வரன் அங்கே கத்துண்டான்னு இருக்கு, ஈஸ்வரன் கத்துண்டான்னு இருக்கு. இதை சுவாமி கருணாகராச்சார் தான் ஒரு ஆவர்த்தி கேட்டார் ஒரு சதஸில், நீ என்னமோ ஈஸ்வரன் படித்தான்னு சொல்கிறீர், அவள் இருக்கிறது எங்கே? கைலாசம். இவன் உபதேசம் பண்ணது எங்கே? பரமபதம். அதுக்கு ஏதாவது என்ன செல்ஃபோனை வச்சுட்டு இருந்ததுனால அப்படின்னாக்க அப்படி கிடையாது. அது எங்கள் பெரியவாத்தியாரும் சொல்லுவார், எங்கள் தோப்பனாரும் சொல்லுவார். ஒரு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறான்னு சொன்னால் உட்காண்டிருப்பான்,
ஹைட்டில் உட்காந்துருப்பான். சிஷ்யன் அந்த உபதேசத்தை வாங்கிக்கிறான்னு சொன்னால் கீழே தானே உட்கார்ந்துட்டு இருப்பான். அதனால் அவன் பரமபதத்திலே இருந்து மேலே இருந்து உபதேசம் பண்ணா, இவன் கீழே இருந்து அதை வாங்கி கொண்டான். ஏன்னா 2 பேருக்கும் யோகம் தெரிந்ததனால. ருத்ர பஞ்சமராத்திரௌது பஞ்சராத்திரம் பிரசஸ்யதே, இது ஒன்றாச்சு. உடனே பிராட்டியார் சும்மா இருப்பாளா? என்ன அவளுக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீர், எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு உடனே உட்கார். ஸ்ரீசேஷ பக்ஷீஸ்வர பத்மகர்ப்ப சேனேஷ முக்கியான் பிரதிபோதயந்தம் ஸ்ரீபாஞ்சராத்ராகமாச்சாரியமாத்யம் விஷ்ணும் சதாஹம் சரணம் பிரபத்யே என்று இதை பிராட்டியாருக்கும் உபதேசம் செய்வித்தான். செஞ்சு இங்கே தான் ஒரு கொஸ்டினை போடுறார், பெரியவாள்லாம் போடுவாள். அப்போது பிராட்டியாருக்கு சொல்லியாச்சுன்னா அப்போ ஸ்திரீகள் வந்து திருவாரூர் இப்போ தான் 50%, 35% எல்லா பர்சன்ட்டும் அந்த மாட்டம் எடுத்துன்னு போயிட்டாங்க. இருந்தாலும் இவா வந்து திருவாராயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஞான காண்டத்திற்கு எல்லாரும் அருகதை, கிரியா காண்டத்திற்கு குறிப்பிட்டவாள் தான் அருகதை. இது பாஞ்சராத்திரமே சொல்லித்து. ஏன்னு கேட்டால், இப்போ முன்னாடி வருதுதான் இந்த தியானங்கள் எல்லாம் புருஷனால் உட்கார்ந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்துட முடியும். ஸ்திரீகளால் முடியுமா? அது இந்த நாளில் முடியவே முடியாது. அப்போவே முடியாது. ஆனால் பேசி வரம்பறுத்தார் பின், யார் வரம்பறுத்தா அப்படின்னு கேட்டால் நம்மாழ்வார் தான் அந்த வரம்பையை அறுத்தார். ஸ்திரீகளும் நல்ல விதமாக படிக்கலாம் அப்படின்னுட்டு தீர்த்தன கத்தபின் மத்தோர் சரணில்லை என்னென்னி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகோர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் 1000 இவை 10 வல்லார்களை தேவர் வைகள் பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கேனர். புரிஞ்சுதா? இந்த ஒரு யோகமாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மகர்ஷிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பிரிச்சுது அப்படின்னு சொன்னால் அதை உடனே பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்லி வைக்கணும்னு சாஸ்திரம் இருக்கு. அப்போ அந்த காட்டில் உட்காந்து தபஸ் பண்ணுறச்சே இவாளுக்கு ஒரு ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஞானத்தை யாருக்கு முதல்ல சொல்லுவாளாம்? தம் தேவியர்க்கே, தன்னுடைய தேவிகளுக்கு அதை உபதேசம் செய்து வைப்பார்கள். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கத்தில் தான் பார்க்கலாம். ஸ்ரீரங்க மாஹாத்மியம்ங்கிற புத்தகத்தில் இந்த எம்பெருமான் இங்கே வரத்துக்கு இக்ஷ்வாக்கு கடுமையான தபஸ்லாம் பண்ணுறான். அவனுக்கு முன்னாடி சொன்னால் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வருது. அந்த இடைஞ்சல்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்காக அவன் பலவிதமான தபஸ்களை பண்ணிட்டு வரான். அப்படி வரச்ச அவளுக்கு ஆதித்யம் பண்ணி போடுன்னு சொல்லி தன்னுடைய தேவியாக இருக்கக்கூடியவளுக்கு இங்கே அவன் கட்டளையிடுறான்னு அதுக்குள்ளே இருக்குது. அப்போது அவளும் அங்கே யோகம் பண்ணி கொண்டு இருந்தாள். அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுடுறேன். லக்ஷ்மி தந்திர சம்ஹிதையில் இங்கே ஒரு விசாரத்தை ஏற்படுத்துகிறார். லக்ஷ்மி தந்திர சம்ஹிதை வந்த பிற்பாடு ஸ்ரீராமாயணம் வந்ததா, ஸ்ரீராமாயணம் வந்த பிற்பாடு லக்ஷ்மி தந்திரம் வந்ததான்னு ஒரு பிரச்சனை. எங்கள் வாத்தியாரம் போடுவேன், எங்கள் தோப்பனாரும் கேட்பேன். அடியேன்னு சொல்லுவேன், இது பாஞ்சராத்திரத்துக்கு அப்புறம் தான் லக்ஷ்மி தந்திரம் வந்திருக்கணும், இது ராமாயணம் வந்திருக்கணும். ஏன்னா ராமனே ஆராதித்தான்னு சொல்லியிருக்கிறதுனால இப்படி தான் இருக்கலாம்னு சொல்கிறச்சே ரெண்டுக்குமே ஒத்துமை இருக்கலாம்பர். எப்படின்னு கேட்டால் இந்த லக்ஷ்மி தந்திர சம்ஹிதையில் இது பூரா மகாலட்சுமியானவள் தேவேந்திரனுக்கு உபதேசம் பண்ணதாக அதில் இருக்கு. இதை தன்னுடைய யோக மார்க்கத்தில் பார்த்துட்டு அத்ரி மகர்ஷியானவர் தன்னுடைய பத்னிக்கு அனசூயைக்கு உபதேசம் பண்ணி வைத்தார் என்று இதில் லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னால், ஒரு புருஷனானவன் பாதிவிரத்தியத்துடன் எப்படி இருக்க வேண்டும், இது பூரா அதில் இருக்கு லக்ஷ்மி தந்திர சம்ஹிதையில். அதே அத்ரி அனசூயை தேவேந்திரனுக்கு சொல்றதாகவும் அத்ரியானவர் அனசூயைக்கு சொல்றதாகவும் இருக்கு. அப்போ புருஷனுக்கு சொல்லியாச்சு, அப்போ ஸ்திரீ தர்மம் சொல்லணுமா இல்லையா? நேர ஆரண்ய காண்டம் வந்துட்டார். அங்கே அனசூயானவள் சீதா பிராட்டியாருக்கு சொல்லி வைக்கிறார்.
அந்த மாதிரியாக ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும்? நீ இருந்தது மிக பதிவிரதையான ஒரு தர்மம். அந்த தர்மோ விக்கிரகவான் ராமஹான்னு சொல்கிற மாதிரியாக அந்த தர்மமானது உங்களை எல்லாம் காப்பாற்றட்டும், அந்த தத்துவமானது உங்களை எல்லாம் காப்பாற்றட்டும் என்றெல்லாம் சொல்லி அவள் மங்களாசாசனம் செய்வித்தாள் என்றதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தை கொண்டு நாம் பரதத்துவத்தை விசாரம் செய்ய வேண்டுமே ஆகில் எங்கே வரணும்? பெரிய பெருமாள்கிட்ட தான் வரணும். பெரிய பெருமாள்கிட்ட வந்தாச்சுன்னா உடனே அவர் என்ன சொல்வார்? நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியாது, நேரம் மாமணிகள்கிட்ட போடா. அவர் சொல்லுவார் போ அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அதனால தான் அவர் நீ அந்த விஷயங்களை உனக்கு சூக்ஷ்மமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆகில் இந்த தனியனை நீ அனுசந்தானம் செய்தாலே போரும். ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் என்று இந்த 32 அக்ஷரங்களுடன் கூடியதான சிதந்தா ஸ்தோத்திரத்திற்கு நேர் சாமியமான இந்த ஸ்தோத்திரத்தை அனுதினமும் அனுசந்திப்போர்க்கு சகலவிதமான சௌபாகியங்கள் ஏற்படும். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரி முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்பதாக ஏதோ யதாமதி அடியனுக்கு தெரிந்த அளவில் இந்த விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்பதான ஒரு பாரிப்புடன் கூட இந்த மாதிரி ஒரு சபையில் சொல்லி வைத்ததற்கு சுவாமிக்கு தலையல்லால் கைமாறிலேன் என்பதாக இது சொன்னது எங்கள் பெரியவாள் எழுதி வச்ச 1% ஸ்லோகம்தான். 1% கூட இருக்காது, அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அது பூரா அனுபவ கந்தம்பர். எங்கள் வாத்தியார் சொல்கிறச்சே பாஞ்சராத்திரம்ன்றது என்னமோ படித்து சர்டிஃபிகேட் வாங்குகிற புத்தகம் இல்லை. இது எல்லாம் நித்தியம் நீ அனுபவிக்க வேண்டியது. அதை எம்பெருமானுக்கு மனப்பூர்வமாக அவனுடைய திருவடியில் 2 துளசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது விஷயம் வேணுமே அப்படின்னு கேட்டால் போகிறோம், கொண்டு வந்து கொட்டிடுவோம். அப்படியே அந்த மாதிரி அவள் கொட்டின விஷயங்களைத்தான் 2 ஏதோ யதாமதிக்கு தோணினதை இங்கே சபையில் விண்ணப்பம் பண்ணினேன். இதில் ஏதும் குற்றங்கள் குறைகள் இருக்குமே ஆகில் அடியேன் செய்ததாக நினைத்து கொண்டு, இதில் ஏதும் விஷயங்கள் இருக்குமாகில் அதை பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் செய்ததாக நினைத்து கொண்டு இந்த சபையில் அடியேன் விடைபெறுகிறேன். சமஸ்தாபச்சாரான் க்ஷமஸ்வா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பொதுவாக பகவான் நேரடியாக பேச வந்தான்னா சொல்லுவா மேக கம்பீரையா வாச்சான், இடி முழக்கமாக இருக்கும் பகவானுடைய சப்தம்னு. அது எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும். சுவாமி எதுக்குடா மைக்கு வச்சோன்னு இருக்கு. மைக் இல்லாதையே அவர் 1,00,000 பேர் வந்தால் கூட காதில் விழும்படிக்கு அந்த காலத்தில் பூர்வாச்சாரியர்கள்லாம் உபன்யாசம் பண்ணால்னா மைக் இல்லாத காலத்தில் அவள் சப்தம் எப்படி இருந்திருக்கும்ன்றது மேக கம்பீரமான வாச்சகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியறது. மேலும் பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேர். பகவத் சாஸ்திரம்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரம்னாலே பகவத் சாஸ்திரம் தான். அது எங்கே தெரியறது அப்படின்னா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இகார்ஹசி அப்படின்னு கீதையில் பகவான் உபதேசம் பண்ணச்சவே சாஸ்திரத்தை தெரிஞ்சுண்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி நீ காரியங்களை செய்ய வேண்டியது அப்படின்னு பகவான் சொல்கிறான் இல்லையா. அப்போ இங்கே காரியங்கள் செய்யறதுக்கு தஸ்மாத் சாஸ்திரம்னு சொன்னால் பாஞ்சராத்திர ஆகமம் தான். ஏன்னா ஒரு ஆச்சாரியனுக்கு லட்சணம் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிறது மாதிரி ஞானம் அனுஷ்டானம் 2 சொல்லப்பட்டிருக்கு. கார்த்தாலேருந்து நம்ம கேட்டுட்டு வருது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் உபனிஷதுகள் வரைக்கும் கேட்டுன்னு வந்தோம் இல்லையா. அதெல்லாம் ஞானம். இப்போ கேட்டது அனுஷ்டானம். பாஞ்சராத்திரம் அப்படிங்கிறது இதுதான் காரியாகாரிய வியவஸ்திதம் ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம். அவங்க சாஸ்திரம்னு சொல்கிறது உடனே நம்ம எடுத்துக்கணுமானா வேதம் அப்படிங்கிறதோ அதனுடைய வேதாந்தம் அப்படிங்கிறதோ இல்லாத சாஸ்திரம்னாலே பாஞ்சராத்திர ஆகமம் தான் கீதாச்சாரியன் சொன்னது. இப்போ பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு கீதையில் இந்த ஒரு ஸ்லோகமே போ. அப்போ நீ ஞானத்தை பற்றி பேசணுமானா மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் அப்படிங்கிறதான உபனிஷத் பாகங்களையோ வேதங்களையோ கொண்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஞானம். அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானத்தை காட்டுறதுக்கு தான் பாஞ்சராத்திர ஆகமம் அப்படிங்கிறச்சே. அப்பேற்பட்ட பாஞ்சராத்திர ஆகமத்தில் பலவேறு விஷயங்கள் சுவாமி சாதிச்சார்.
அதுல பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை அப்படிங்கிற 5 நிலையில பகவான் எப்படி எழுந்தருளிருக்கான் ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா முதல்ல காரணம் து தேயகான்னு சொல்லும்படியா காரணவஸ்து தான் தியானம் பண்ணணும். அது யார் காரணவஸ்து யார் அப்படின்னா பரமபதத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த காரணமான வஸ்து. அவனை தான் எல்லாரும் தியானம் பண்ணணும். அதான் தேயோ நாராயண சதா அப்படின்னு வியாசாச்சாரியரும் காட்டி கொடுக்கிறார். அந்த எம்பெருமானை எப்படி தியானம் பண்ண முடியும்? பரமபதத்தில் இருக்கக்கூடியது நமக்கு வாச்சாம கோச்சரமான விஷயம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹப்ராப்ய மனசா சஹா. உன் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன், சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன் அப்படின்னு அதையே சொல்றார் ஆழ்வாரோ. மனசுக்கும் எட்டாதவன். அப்போ அவனை எப்படி தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னானா, அப்போ நம்மளால் அவன் இருக்கிற ஸ்திதியை போய் எட்டி பிடிக்க முடியாததுக்கு இறங்கி வரான். வியூகத்தில் பார்க்கடல் நாதனாக பள்ளி கொண்ட பெருமாளா இறங்கி வரான். அது அந்த எம்பெருமானியும் தியானம் பண்ண முடியாது அசக்தர்களாகிய நமக்குன்னா அவனே அந்தர்யாமியாக உள் உரைபவனாக வரா. நமக்கு உள்ளே உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு இருக்கக்கூடியதான யோகீஸ்வராலோ முனிவர்களோ போன்றவாள்லாம் ஹிருதயத்தில் அந்தர்யாமியை தியானம் பண்ணி அது மூலமாக சாட்சாத்காரமாக பிரத்யட்சத்தில் பார்த்து அனுபவிக்கக்கூடியவாளாக இருக்கா. ஆனால் அந்த அந்தர்யாமியை குடஞ்சி எப்படி போர்வெல் போட்டால் குடஞ்சி உள்ளே இருக்கிற பூகர்ப்ப ஜலத்தை வெளில எடுக்கிறோமோ அதை மாதிரி உள்ளத்துக்கு இருக்கக்கூடிய எம்பெருமான சொல்றார். உளன்கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய். கொடாஞ்சு பார்க்குறவாளுக்கு உள்ள இருக்கிற அந்தர்யாமி சேவையாகும். அதுக்கும் நமக்கு தபசோ தியானமோ சக்தி இல்லாதவாளாக இருக்கும், அசக்தர்களா. அப்புறமா பகவானே நம்ம எல்லார் கண்ணுக்கும் சகல மனுஜ நயன கோச்சரமாக பகவான் வந்து எழுந்துடுறான். விபவாவதாரம், ராமகிருஷ்ணாதி அவதாரம். ராமகிருஷ்ணாதின்னு சொல்றது காட்டில் ஒரு ராமகிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு நேரடியாக பிரத்யக்ஷத்தில் அவதாரம் பண்ணால் கூட அந்த இருந்த காலத்தில் பகவத் அவதாரம் இருந்த காலத்தில் நம்ம இருந்திருக்கணும். இவனை பகவானும் தெரிஞ்சிருக்கணும். திவ்ய ஜானோபவன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷேகா. அதுக்கும் வழி இல்லை. சமகாலத்தில் இருந்தோமா இல்லை, இருந்தும் புரிஞ்சுட்டோமா தெரியல. அப்படிங்கிறச்சே அப்போ பகவான் பார்க்குறான், எந்த தேசத்துலையும் எந்த காலத்திலையும் எந்த மனுஷனும் அஞ்ஞானியாக இருக்கிறவன் கூட சுலபமாக போய் சேவிக்கலாம், பார்க்கலாம், சாட்சாத்காரமாக பார்க்கலாம்ன்றது அர்ச்சாவதாரம் தான். அப்படிங்கிறச்சே பாபினோபி கமிஷ்யந்தி நிர்பயாக கிருஷ்ண மந்திரம். கிருஷ்ண மந்திரத்தில் தான் பகவானை போய் பாவிகள் கூட பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கிறதுனால பகவான் அவ்வளோ சுலபமாக இறங்கி வரதை தான் ஆண்டாளும் திருப்பாவையில் முதல்லையே பாஞ்சராத்திர ஆகமத்தை தான் சாதிக்கிறா. திருப்பாவையில் முதல்ல பரமாகிய வைகுண்டத்தில் இருக்கிறத நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னால், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறத பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன்னு சொன்னால், அப்புறமா அவனே விபவாவதாரம் பண்ணுறதை ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னால், அவனே அந்தர்யாமியாக இருக்கிறத ஆழிமழை கண்ணா அப்படின்னு வருணனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறத, பர்ஜன்யனுக்கு அந்தர்யாமியா இருக்கிற அந்தர்யாமித்தத்தை சொன்னா, கடைசியில் 5வது பாசுரத்தில் அர்ச்சாவதார திவ்ய தேசத்தை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு வடமதுரை ஆகிய திவ்ய தேசத்தை காட்டி கொடுத்தான் இருக்கிறதுனால இந்த பாஞ்சராத்திர ஆகமப்படி தெரிஞ்சுக்கணுமானா நிகமாகமம் அப்படின்னு சேர்த்தே தான் சொல்லுவா. நிகமம்னு சொல்லிட்டாலே உடனே ஆகமம். ஏன்னா அது ஞானம், இது அனுஷ்டானம். ஏண்டானா ஞானம் தெரிஞ்சுட்டா உடனே அதை நிற்க அதற்கு தக அனுஷ்டானம் வேணுமேன்றதுனால இப்படி பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்ட ஒரே பரதத்துவம், பரபிரம்மம், பரம் தேயம், பரம் பொருள் அப்படின்னு சொன்னால் கடவுள், இறைவன், ஈசன், நீ எதை வேணா சொல்லு, அது நம்ம பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் தான் அப்படிங்கிறதும். அதுக்கு மேலே ஒரு முக்கியமான சூக்ஷ்மத்தை சுவாமி இங்கே சொன்னார். நம்ம இந்த மாநாடை நடத்துறதுக்கு எங்கெங்கேயோ தேடிண்டு கடைசியில் இங்கே வந்து நடத்துறதுக்கு இந்த இடம் கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு மூலத்தோப்பு அப்படி இல்லை, மூலம் தோப்பு அப்படின்னு தான் இதுக்கு பேர் அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை சொன்னார். மூலம்னாலே ஐப்பசி மூலத்தில் தோன்றினதான சுவாமி மணவாள மாமுனிகள் அவருக்குன்னு விடப்பட்டதான தோப்பு இது. அந்த இடத்துலையே நமக்கு இங்கே இடம் கிடச்சி இந்த விஷ்ணு பரதத்துவ மாநாடு நடக்கும்படிக்கு பண்ணதுனால நம்மளும் மணவாள மாமுனிகளுடைய வம்சத்தில் வந்தோம் அப்படிங்கிற ஒரு பாக்கியமும் அதை ஜோடித்து சுவாமி சாதிச்சார். அப்படிங்கிறச்சே இதுக்கு மேலே வேற என்ன பிரத்யக்ஷ பிரமாணம் வேணும்? இப்பேற்பட்ட பாஞ்சராத்திர ஆகமம். இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் சுவாமி வந்து இந்த ஆகமத்தை வச்சுட்டு கடல் மாதிரி அவர் என்னென்ன விஷயம் பேசுவார், எங்கெங்கேருந்து பேசுவார், எப்படி பேசுவார்னா பாஞ்சராத்திர கடல் அப்படின்னு சாஸ்திர கடல்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சுவாமிக்கு பாஞ்சராத்திர ஆகம சிம்மம் அப்படிங்கிறதான விருது கொடுத்தா அதெல்லாம் கூட சாமானியம்னு தோன்றுது. அப்பேற்பட்டதான விஷயங்களை எடுத்து ஏம்பினார். நமக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம். சுவாமிக்கு இப்போ மேலே மரியாதை.
आनंदो ब्रह्मे दिव्यजानाते आनंदाद्येव कल्पिमानि भूतानि जायन्ते आनंदेन जातानि जीवन्ति आनंदं प्रयन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमेभ्यो मन् प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवत्ससेन महान् कीर्त्या। देवं चङ्गचक्रगदाधरं वेद्यामूर्तिमहयग्रीवं शब्दाब्दव्यानलद्दये अमृतात्मानमेहाहम् अमृतां हरणं विभुं पाञ्चरात्रागमाचार्यं वन्दे वैकुण्ठभूपतिं गुरुभ्यो नमः। கண்ணனியே ஆமருவி அப்பனாகிய கண்ணனுக்கே பரம்பர அர்ச்சகர், தேரெழுந்தூர் அர்ச்சகர் சுவாமி ஸ்ரீராம பட்டாச்சாரியார். அந்த கண்ணபீரானை எத்தனை முறை தொட்டு தொட்டு ஆராதனை பண்ணியிருப்பாரோ, எத்தனை தரம் அவனுக்கு திருமஞ்சனம் மாட்டியிருப்பாரோ, அப்பேற்பட்ட சுவாமி அவருடைய வாரிசான பேரன். அதனால் இப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு இன்றைக்கி கிடச்சி